எல்லோருக்கும் வணக்கம். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிச்சுன்னா அதை டாப் சீக்ரெட்டா நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் சேனல்ல எனக்கு ஒரு நல்ல ரகசிய வழி கிடைச்சிருது அப்படின்னா அதை நம்ம நண்பர்களுக்கு சொல்லாம இருந்தா அப்புறம் நம்ம என்ன மனுஷன், என்ன ஒரு 20,000 பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறாங்கன்னா 20,000 பேருங்கிறது ஒரு சொட்டு மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் கடல்ல. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரியறதுனால, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியறதுனால ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓக்கு வருவோம். நிறைய ஐபிஓ அப்ளை பண்றோம். ஒரே நாள்ல 5% இருந்து 50% அந்த டாடா டெக்லாம் 200% லாபம் கிடைச்சது. அது மாதிரி நம்மளுக்கு ஐபிஓ கிடைக்க மாட்டேங்குதே, பல ஐபிஓக்கள் அப்ளை பண்றோமே அப்படின்னா அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்றேன், அது மேபி உங்களுக்கு உதவிகரமா இருக்கு. ஒன்று, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட், அவங்களுடைய ரிலேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்ல அப்ளை பண்றாங்க. அப்ப அப்ளை பண்ற பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகமாகுது. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிகமான பாசிபிலிட்டி எதுல வருது அப்படின்னா, என்னுடைய அக்கா தங்கச்சி அம்மா பெரியம்மா அந்த மாதிரி அக்கௌண்ட்ல நான் அப்ளை பண்ணேன், அப்ப எனக்கு ஐபிஓ கிடைக்கிறதுனுடைய வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அவங்களுடைய லாஜிக்ல அந்த லாட்ரி செலக்ஷன், அந்த ரேண்டம் செலக்ஷன் லாஜிக்ல மேபி ஜெண்டர் ஃபீமேல் இருந்ததுன்னா அதுல நம்மளுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தான் நம்ம நண்பர் மீன் பண்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரகசியமா தான் நான் பார்க்குறேன். இந்த ரகசியம் அவுட் ஆன மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அடுத்த முறை ஐபிஓ அப்ளை பண்ணும் பொழுது உங்க பேர்லயும் ஒரு லாட், உங்களுடைய மனைவி அல்லது தங்கச்சி அம்மா பேர்லயும் ஒரு லாட் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்மளுடைய பாசிபிலிட்டி, கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பைபேக் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2,000 ரூபா ஷேரு, 4,000 ரூபா ஷேரு, 5,000 ரூபா ஷேர் அப்படின்ற பொழுது ஒரே ஒரு ஷேரை வாங்கி நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 3 பைபேக் வருது. ஒவ்வொரு பைபேக்லயும் ஒரு 500 ரூபா அதிகமா பைபேக் பண்றாங்கன்னா சும்மா தானங்க கிடைக்குது அந்த பணம். அதனுடைய ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே அதிகம். 70-80% மேல ஒரே ஒரு ஷேர் வாங்கி அப்ளை பண்ணும்போது, அதுக்குன்னு 100 ரூபா ஷேர் வாங்கி அப்ளை பண்ணக்கூடாது. 100 ரூபா ஷேர், ஒரே ஒரு ஷேர் வாங்கி 115 ரூபாய்க்கு பைபேக்னா நம்மளுக்கு 15 ரூபா தானே லாபம். அப்படி போகக்கூடாது. ஒரு 2,000 ரூபா ஷேரு அவங்க 2,500 ரூபாய்க்கு திருப்பி வாங்கிக்கிறாங்க பைபேக் அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலயும் சக்சஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு நல்ல கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது பண்றாங்க. அப்போ நம்மளுடைய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் நம்மளுக்கு அலோகேட் ஆகிறது ஒரு 100 தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம மார்க்கெட்லேயும் விற்றுலாம் அல்லது நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது 100க்கு பொதுவாக 1000 அப்படின்றத அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இதுவே நம்மளுக்கு 0 ரூபீஸில் தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 900 0 ரூபீஸ் நம்ம கையிலேயே இல்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஒருவேளை இந்த 1000 நம்மளுக்கு கொடுத்துட்டா, அலாட்மெண்ட் பண்ணிட்டா, உடனே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம வித்து ஒரு நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். உடனே நீங்க நினைக்கலாம், அடடா இதெல்லாம் நல்ல சீக்ரெட் ஆச்சு, அதுல இந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்காததுக்கும் நம்ம சேர்த்து அப்ளை பண்றோம் அப்படின்ற மாதிரி சமயத்துல அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம யாருக்கு ஷேர் பண்றோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான் ஷேர் பண்றோம், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் ஷேர் பண்றோம். அவங்க மிஞ்சி போனா ஒரு 20,000 30,000 பேர் தான். அந்த 30,000 பேரும் போய் இதுல ஏதாவது அடுத்து வரக்கூடிய ரைட்ஸ் அப்படி இப்படின்னு அப்ளை பண்றாங்க, ஐபிஎல் அப்ளை பண்றாங்க, பைபேக் அப்ளை பண்றாங்கன்னா அது ஒரு கடல்ல ஒரு சொட்டு மாதிரி தான். அதனால தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை ஒரு தங்க முட்டையிடும் வாத்தா தான் நான் பார்க்குறேன். ஒரு பொன் முட்டையிடும் வாத்தா தான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு காரணத்தினால 140 ரூபா போயிட்டான், அதுக்கப்புறம் மறுபடியும் 90 ரூபா ரேஞ்சில் ஆடிட்டு இருக்கான். நான் நிறைய இன்விட்ஸை பார்த்துருக்கேன். இந்த பிஜி இன்வெர்ட் மட்டும் இல்லை, நிறைய இன்விட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ரைட்ஸ் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாமே ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தா கூட அவங்களுடைய பழைய ஹைக்கும் அவங்களுடைய லோக்கும் இடையிலே தான் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷேர் கிடையாது, growth இருக்கிறது. இது ஒரு டிவிடெண்ட் கான்செப்ட்ல வாங்குறது. என்னுடைய ஐடியா என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்றது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் அப்படின்றது வச்சுக்குவோம். இப்போ வரைக்கும் அவங்க மாத்தல. அந்த வகையில பார்த்தோம்னா 6 வருஷத்துல என்னுடைய பணம் 5 லட்ச ரூபா அப்படின்ற பணம் 10 லட்ச ரூபாயா மாறிடும். அதே மாதிரி இதனுடைய ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். திடீர்னு இந்த ஷேர் 50 ரூபா போயிடும், 40 ரூபா போயிடும் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஷேர் எனக்கு 6 வருஷத்துல டபுள் ஆயிரும். பத்தாதான், இவன் மட்டும் டிவிடெண்ட் கொடுக்காம விட்டா சேகர் செத்துருவா அப்படின்ற மாதிரி தான். நான் இதுல ஒரு 10,000 ஷேர் வச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன். நான் வச்சிருக்கிற இந்த 10,000 ஷேர்
அடுத்த 6 வருஷத்துக்குள்ள ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது 0 ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா நான் போடுற 10 லட்ச ரூபாய் 6 வருஷத்துல திருப்பி கொடுத்துறேன்னு வச்சுங்கன்னா என்னுடைய 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் ஆயிருதுன்னு வச்சுங்க, நான் வாங்குற வட்டியெல்லாம் கணக்கு போட்டு. அப்போ வந்து நான் முதலீடு பண்ணியிருக்கிற 10 லட்ச ரூபா அப்படின்றது ரிஸ்க் ஃப்ரீ ஆயிரும். ரிஸ்க் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அவன் 20 வருஷத்துக்கு எனக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்தாலும் சரி, 40 வருஷத்துக்கு கொடுத்துட்டு வந்தாலும் சரி, எவ்வளவு காலம் அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஜாலி தான். ஆக இங்க பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, வாரமான சனி ஞாயிறுகளை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை விட்டு ரீட்டைல் நண்பர்கள் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்ற சொல்லுங்க அப்படின்றார். இன்னொரு நண்பர் பாருங்க, ரொம்ப ரொம்ப விவரமான ஆள் இவர். எத்தனையோ பேர் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பண்ணியிருக்கிற வேலை பாருங்க, இந்த பக்கம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது சேம் டைம்ல பண்ணியிருக்காரு. 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காரு ட்ரேடிங் பண்ணி. 2018 2023 எப்படி அப்படியே குட்டிக்காரன் அடிச்சு பார்த்துருக்காப்புல 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் அவர் சிறுக சிறுக சேர்த்து வந்துட்டு இருந்த அதே பீரியட்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஷேர்ஸ்லயும் வாங்கிட்டு இருந்த லாபம் இன்னைக்கு அவருடைய நஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு எஃப்எண்டா விட்டு அவரு இப்போ ஒதுங்கியே வெளியே வந்துட்டாப்ல. நான் பார்த்துட்டேங்க, கில்லாடிக்கு தாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஜெயிச்சு அது தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்க நான் பார்த்துட்டு இருக்கேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் நான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங்ல. மற்றவங்க ஏகப்பட்ட பேர் எல்லாம் பணத்தை லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடருக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி மார்க்கெட்டில் போட்டு அடுத்தவன் பாக்கெட்லேருந்து கையை விட்டு பணம் எடுக்கிறதுனா என்ன சின்ன விஷயமா? டக்குன்னு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கு ஜாலியாக கால் மேலே கால் போட்டுக்கு வந்து ராஜா மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆஹா, நம்ம சேனல் ஒரு தகவல் சுரங்குங்க. இந்த நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா மிச்சமானா கூட சந்தோஷம் தானேங்க. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றீங்களா, 3 வருஷம் சேர்த்து கட்ட முடியுமான்னு பாருங்க, அதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், கொஞ்சம் ரிபேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு, நான் ஸ்டார் ஹெல்த்தில் தான் ப்ரீமியம் எடுத்திருக்கேன், பாலிசி எடுத்திருக்கேன், நீங்க நேராக போய் ஸ்டார் ஹெல்த் வாசல்ல நின்று அவங்க ஏஜென்ட் மூலியமா நீங்க எடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக வரலாம். நான் கரூர் வைசியா பேங்க் கஸ்டமராக இருந்து அதன் மூலியமா நான் ஹெல்த் பாலிசி எடுத்து பார்த்தேன், எனக்கு இப்போ ஒரு 60 to 70% பக்கம் குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாப்ல. நானும் போய் இதை கரூர் வைசியா பேங்க்ல அடுத்த வாரம் கேட்கலான்ட்டு தான் இருக்கேன். என்னங்க உண்மையிலேயே அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா, இல்ல அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் போய் கேட்கலான்ட்டு தான் இருக்கேன். ஏய் தம்பி, அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் விட்ட ஸ்கீம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட போறாங்க, எதுக்கு நான் போய் கேட்டு பார்க்குறேன். கிடைச்சா லக்கு, கிடைக்காட்டி சரி பரவாயில்ல, ஒரு 3 வருஷம் சேர்த்து கட்டினா ஏதாவது ப்ரீமியம் கிடைக்குமா, கம்மியாகுமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு போறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு நண்பர் வந்து போன வாரம் பாவம் மனசு உடஞ்சு போயிருந்தாப்புல. அவருடைய பேரண்ட்ஸுக்கு, ஏங்க இந்த காலத்தில் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா சின்ன விஷயமா, ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு ரொம்ப அதிகமாக வந்தது அப்படின்னாப்புல மேபி அவருக்கு இந்த தகவல் உதவியாக இருக்கலாம். நண்பர்களே, நான் பலதும் பண்ணி பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் தான் ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, ஷேரை வாங்கின உடனே 5 வருஷத்தில் வித்துட்டு மறுபடி வாங்கி மறுபடி வித்து அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த 5% ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. நான் இப்போ 2-3 வருஷமா வாட்ச் பண்ணிட்டேன். நீங்கள் மோஸ்ட்லி நல்ல ஷேர் எதை போய் வாங்கி பார்த்தாலும் அவன் கீழே குப்புற கடுக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு 5% ப்ராஃபிட் கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். நான் வாங்கின 100க்கு 100 ஷேர்ஸ் மோஸ்ட்லி நான் 5% ப்ராஃபிட் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அப்புறம் கீழே போய் எங்காவது லாக் ஆகிடும். நான் இன்னுமே மேலே போகணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன், மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், கீழே பாரு தம்பிம்பான், நான் கீழே பார்ப்பேன், உடனே அந்த ஷேர் கீழே போயிடும். அந்த மாதிரி போய் மணி லாக் ஆகிறது நான் பார்த்துருக்கேன். யாருமே ரோபோட் மாதிரி ஷேரை வாங்குறாங்க, 5% விற்கிறாங்க, அடுத்த ஷேர் வாங்குறாங்க, 5% விற்கிறாங்க அப்படின்ற ரோபோட் மாதிரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லாங் டேர்ம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. லாங் டேர்ம்னு வரும்பொழுது ஒரு வருஷத்தில் நீங்கள் 40% லாபம் புக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு 5 வருஷத்தில் 100%க்கு மேலே லாபம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ 10 years 15 years அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்கிறாங்க லா ஆஃப் 15 அப்படின்ட்டு, அதாவது ரூல் ஆஃப் 15 கண்டிப்பாக 15 வருஷத்தில் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளே இருக்குது. அப்போ ஸ்டாக்குகள் கொடுக்காதா? ஸோ அதனால் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூடிய விரைவில் 100 ரூபாய் போய் தொடணும். ஒரு நண்பர் சொல்றாரு, அது எப்படி, நான் போய் மாட்டி 6 மாசம் ஆச்சு, அவன் எங்க போய் 100 ரூபாய் தொடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஏற்கனவே ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று கிடைச்சி மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தான். அப்புறம் அவனே தான் யானை எப்படி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்குமோ அதே மாதிரி இவனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி பாவம் இந்த ஷேரை கும்பா பாடி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட்டினுடைய வளர்ச்சினால இந்த ஷேர் மறுபடியும் மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போய் 100 ரூபாய் தொடத்தான் வேணும். அப்படி தொட முடியாமல் என்னைக்காவது ஒரு நாள் கீழே 50 ரூபா வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாக்பாட் ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கரண்ட் ரேட்லேருந்து 100 ரூபா ஒரு வேளை போகுதுன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதுக்குள்ள 30% லாபம் இருக்கு. அட 2 வருஷம் கழிச்சு போகட்டுமே. இப்போ நீங்கள் பார்க்குறது 2024, 2026 கூட தான் போகட்டுமே. 30% என்ன குறைச்சலா? ஒருவேளை 50 ரூபா வந்துட்டு 100 ரூபா போனால் இன்னும் அருமை, 100% லாபம். நம்ம நண்பர் போட்ட திட்டம் அருமையான திட்டம். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த சமயத்தில் ஸ்டேஷனரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏதாவது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸ்டேஷனரி ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் தான் இந்த ஃப்ளையர் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வந்தது. கடந்த 5 நாட்கள் என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட் ஏரியும் கூட இவன் ஒன்றுமே மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கான். சரி, இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கின்னு பார்த்தீங்கன்னா 16% அவன் இறங்கி தான் இருக்கான். ஸோ இப்படி ஒரு கம்பெனி இருக்கு. ஆனால் இந்த ஷேர் ஐபிஓ வந்தப்போ இவனுக்கெல்லாம் நல்ல கிரேஸ் இருந்தது. இவன்லாம் 450 ரூபாயிலிருந்து தான் இறங்கி வந்திருக்கான். பார்த்தீங்களா? இவனுடைய சப்போர்ட் 250 நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ இந்த ஃப்ளையர் ரைட்டிங் அப்படின்ற கம்பெனியினுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகியா கிளாம்லின் அப்படின்ற ஒரு ஷேர். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இவனுடைய 5 நாளுமே பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இவனும் வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இறங்கி தான் கிடக்கிறான். ஸோ ஒருவேளை உங்களுடைய நியூஸ் ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டுக்கு கேட்குது அப்படின்னா ப்ராபப்ளி இந்த 2 ஷேர்களும் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதத்துக்கு ஒரு 20% ஏறினாலும் சந்தோஷம் தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எல்லாம் லாபகரமான கம்பெனியாக இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, லாபகரமான கம்பெனியாக இருக்கான். சரி, இது ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கான்னு பார்த்தா ஓகே, டிவிடெண்ட் கொடுக்குறான். அப்போ கீழேருந்து மேல் நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. சரி, பெரிய முதலீட்டாளர்கள் ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய ஜீரோவாக இருக்குது கோகியா கிளாம்லின்ல. அதே இந்த ஃப்ளையர் ரைட்டிங்கில் போய் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா இது லேட்டஸ்ட்டாக வந்த ஐபிஓ, அதனால் பணம் போட்டுருக்கு தான் செய்வாங்க. டிஐஸ் இதில் பணம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சூட்சமாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணக்கூடியவர் தான் நம்ம நண்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. 300 ஷேர் ரைட்ஸ் ஐஐஎஃப்எல் சமீபத்தில் வந்து பார்த்தீங்களா 300 குவான்டிட்டி மார்க்கெட்டில் போய் 76 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அவருக்கு வரல, அதனால மார்க்கெட்டில் போய் 76 ரூபா பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 76 ரூபா அப்பவே அவர் செலவு பண்ணியிருக்காரா, மறுபடியும் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பேங்க் மூலியமா அப்ளை பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ பே பண்ணும்? 300 ரூபா. அப்போ 376 ரூபா அவருடைய காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தோம்னா 376, 470 ரூபா. ஒரே மாதத்தில் 24% லாபம் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி ரைட்ஸ்லையும் நல்லா அருமையாக லாபம் பண்ண முடியும். இல்லைங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து எந்த விதமான ஷேர்ஸ்லேயும் சம்மந்தப்பட்டு நான் பார்த்ததில்ல. உண்மையிலேயே அதுக்கு நம்மளுக்கு அது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம எல்லாத்துக்கும் அந்த சன் டிவி ஒன்று தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த சன் டிவி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சப்பவே ஏறி வரல. ஜெயிலர் படம் வரும்பொழுது தான் அவன் பாட்டம்லேருந்து ஏறி வந்தான் அப்படின்றது ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.